இதில் நான் ஒரு அமைப்பு வந்து காட்டுறேன் பாருங்களேன். அப்போ இருக்கிற அந்த கட்டுமானத்தில் அந்த கல்லை எவ்வளோ தெளிவாக அடிக்கிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், அதில் கல்லை வந்து வெட்டி அடுக்கியிருக்காங்க. அடுக்கும்போது இதில் அடிக்கிருக்கும்போது லைனை வந்து எவ்வளோ துல்லியமாக அடிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கும் அப்போ இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நம்ம நிறைய இந்த மாதிரி வந்து கம்பாரிசன் பார்க்கலாம். இந்த தெளிவு, இந்த அழகு வந்து இப்போலாம் கொண்டுகிட்டே வர முடியாது சத்தியமாக. இதை நேராக தூக்கு குண்டெல்லாம் வச்சு பார்த்தோன்னு வச்சுங்களேன் 100% நிற்கும். அதேமாரி ஸ்கேல் வச்சு பார்ப்போம் இல்லையா, எந்த சைடு சாஞ்சிருக்கு நேராக இருக்கா அப்படிங்கிற ஸ்கேல் வச்சு பார்ப்போம்ல, அந்த ஸ்கேல்லாம் வச்சு பார்த்தோன்னு வச்சுங்களேன் இதோடைய அந்த கட்டுமான அமைப்பு வந்து அவ்வளோ துல்லியமாக இருக்கும். அதை கண்ணால் பார்த்தாலே வந்து தெரிய முடியும். அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து பராமரிப்பு இல்லாமல் இந்த மாதிரி வந்து பொக்கிஷங்கள்லாம் வீணாக போகிறது தான் மனசுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது வந்து சைடில் போகிற ஒரு ஏரியா. நம்ம வந்து அந்த கோவிலுக்குள்ளே தான் போனோம். இங்கே பாருங்கள், இந்த ஏரியா கோவிலுக்குள்ளே தான் நம்ம வந்து போனோம். சைடில் நான் உள்ளேருந்து காட்டினேன் செம்புரான் கல்லுன்னு சொன்னது வந்து அந்த தெரிகிற அந்த கல்லுகள் தான். அதேமாரி இங்கேருந்து ஹைட்டை பாருங்கள், இது சைடில் இருக்கக்கூடிய சுற்று பிரகாரம் நான் சொன்ன இடம் இந்த இடம். இங்கே பாருங்கள், எல்லா ஏரியாவையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அப்படி வந்து சொல்கிறேன். கரெக்டாக நிற்கிறேன்னா அது இது வந்து வெளியில் இருக்கக்கூடிய சுவர். இங்கே வந்து மயில் முட்டை போட்டிருக்கு பாருங்கள். இது வரைக்கும் மயில் முட்டை பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்க, மயில் முட்டை. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய முட்டையாக இருக்குன்னு. இங்கே நிறைய மயில்கள் இருக்குது.